மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தெய்வ சமூகத்தில் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு செய்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். எழுப்புதல்ங்கிற தலைப்பு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் விரும்புகிற ஒரு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அது சம்மந்தமான நுட்பங்களை நாம் அறியணும். அதனால தான் ஆவியானவர் தொடர்ந்து போயிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. நாம் தொடர்ந்து பார்க்குறோம், நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். கடைசியாக என்ன பார்த்தோம்னா அது எபிரேயர் 10:32 36. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நாம் எழுப்புதலை தியானித்து கொண்டு வருகிற மிக முக்கியமான கருப்பொருள் அதுக்குள்ளே ஒன்று இருந்தது. அதை பார்த்தோம். எபிரேயர் 10:32 36 வரை படிங்க. நீங்கள் பிரகாசமாக முந்தின நாட்கள், அந்த முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தை, உபத்திரவங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்ட அல்லாமல் நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி அந்த 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 அடுத்தது அந்த வார்த்தை, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளமான சுதந்திரம் அறிந்து ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட போதும் கொடுத்தீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்திலே நிலையுள்ள சுதந்திரம், பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள். பிரகாசம்னா எழுப்புதலான, நீங்கள் தேவ எழுப்புதல் அடைந்திருந்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அந்த நாட்களில் பரலோகத்திலே அதிக சுதந்திரம் உண்டு, நிலையான சுதந்திரம் உண்டு என்று அறிந்து நீங்கள் உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள். இங்கே என்ன புரிகிறோம்னா, எழுப்புதல், ஜெனியூன் எழுப்புதல்னு சொல்றது பரலோகத்திலிருந்து வர்றது. இது பரலோக தேவனால் உருவாக்கப்படுறது, பரலோக தேவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிறதுங்கிறத நிறைய செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே நாம் புரிகிற விஷயம், பரலோகத்திலே நிலையுள்ளதான சுதந்திரம் உண்டென்று நீங்கள் அறிந்து, அப்போ எழுப்புதலின் காலத்தில் இந்த உணர்வு அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் உபத்திரவங்கள்லாம் சகிச்சாங்க, எல்லாம் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையிட கொடுத்தார்களாம், இல்லையா? இருக்கிறத நம்ம பேசணும். நீங்கள் ஒன்று கவனிக்கணும், நான் சொல்கிறது தான். பொதுவாக எழுப்புதல்னு சொன்னோன்னே இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கும், ஏதோ நடக்கும், ஜனங்கள்லாம் சரியாக கூட்டத்துக்கு வந்துடுவாங்க என்று நாம் நினைக்கிறோம். அது எழுப்புதல் உணர்வு சரியாக நடந்து அப்படி நடக்கிறது உண்மை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், பல சந்தர்ப்பங்களில் இப்போ ஒரு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அல்லது பரிகாரம் நடக்குன்னு சொன்னோன்னே ஜனங்கள் அதிகமாக அந்த இடங்களை கூடுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே மட்டும் கிடையாதுங்க. நாங்கள் ஊழியத்துக்கு பல இடத்துக்கு காரில் யாத்திரை பண்ணும்போது அந்த அது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அந்த இடத்தை மையமாய் வைத்து 4 திசையிலிருந்தும் ஜனங்கள் சாரையாய் பெருங்காலோட, மழை பனி குளிர்னு பார்க்காம ஜனங்கள் ஓடிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. சில தேர் மாதிரிலாம் இழுத்துட்டுலாம் போவாங்க. கார் ஓட்டுறதே பார்த்தோம் ஓட்டணும், ஏன்னா அது ஒரு டைப்பாக போவாங்க. இந்த பக்கம் வந்துடப்படான்னு லெஃப்டில் எங்களுக்கு ஓட்ட முடியாது, நான் ஓட்டுறதுனால ரைட்டில் தான் ஓட்டணும். அந்த அளவு எல்லா திசையில் இருந்தோம் பகலாக என்னைக்கும் ஜனங்கள், மழை பெஞ்சிட்டு இருக்குது, எங்களுக்கு கார் ஓட்டுற கஸ்டமருக்கு அது நினைச்சிட்டு போகுது. அவ்வளவு எழுப்புதலாய் அந்த சூழ்நிலைக்கு ஜனங்கள் போகிறாங்க. நான் நேற்றா வந்தனால நான் கேரளா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது நிறைய ஜனங்கள் அவங்க சட்டை இல்லாமல் கலத்திட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கையில் ஒரு விசிறியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயத்தை கவனித்தேன். பல இடங்களில் அந்த ஓடுறவங்கெல்லாம் தடுத்து நிறுத்தி, கம்பல் பண்ணி நிறுத்தி, இதை குடிச்சிட்டு போங்க, ஏதாவது குடிச்சிட்டு போங்க அங்கே நிறுத்தினார்கள். இன்னும் சில இடங்களில் ஊனு கழிச்சு கொண்டு போ. நான் மத்தியான நேரம் வரும்போது நிற்கா, ஊனு கழிச்சு கொண்டு போ. ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பாட்டு பந்தல் போட்டு நடத்து. யாரோ எங்கே உள்ளவங்களோ, இங்கே ஓடுறவங்க, இந்த எழுப்புதல் ஓட்டம் ஓடுறாங்கல்ல, அந்த எழுப்புதல் ஓட்டம் ஓடுறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் இங்கே ஒரு கூட்டம் தடுத்து நிறுத்தினாங்க. அதில் விஷயம், என் முன்னாலும் தடுத்து நிறுத்தி இப்படி பார்க்குறாங்க. அந்த கவர் மேல் போட்டு அந்த வெள்ளை பாதி திறந்து விட்டுருந்தேன், இந்த காலை எழுத போடுறதுனால இப்படி பார்த்தாங்க, ஒரு வித்தியாசமான விட்டாங்க. ஏன்னா அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நான் நினச்சி பார்த்தேன், பயங்கர எழுப்புதல். இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் நம்ம ஆளுகிட்ட இருக்கா என்ன? நான் பார்க்கலையே. நான் யோசித்து பார்த்தேன், இது ஒரு ஊனு கழிச்சோண்டு போகா എന്ന് പറയുന്നത് അങ്ങനെയാണ് വിളിക്കുന്നത്. ஸோ பக்கத்தில் திரும்பி பார்த்தேன்,
அவங்க பெரிய பந்தல் போட்டு சாப்பாடு விருந்து நடந்துட்டு இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன், நான் அந்த லைன்லோடி தான் வந்தேன். ஸோ இன்னும் சில இடத்துல எதுக்கு நடத்துறாங்கன்னு எனக்கு புரியலை. அங்கே ஏதோ பானம் குடிக்கிற விசேஷ பானை எல்லாம் வச்சு குடிச்சுட்டு போக அப்படின்னு கொடுக்குறாங்க. அவ்வளோ எழுப்புதல் இருக்குல்ல. ஸோ இப்படி பல எழுப்புதல், இப்படி மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. பல விதமான இடங்களுக்கு ஜனங்கள் பயங்கர எழுப்புதலாக போகிறாங்க. ஆமாம், அதுக்கு டிராஃபிக்கெல்லாம் நடத்த வேண்டியது. ஸோ அப்படிலாம் போகிறாங்கல்ல. எல்லா இடத்துலையும் ஒரு எழுப்புதல் ஏதோ ஒன்று இருக்குல்ல. அந்த அளவு நம்ம ஆள்கிட்ட பார்க்கல, அது வேற பிரச்சனை, சங்கடம் தான். நம்ம சூழ்நிலையில் அந்த அளவு பார்த்த மாதிரி தெரியல, ஓடிக்கிட்டு எழுப்புதல்னு ஓடுறாங்க. இது மாதிரி உள்ள எழுப்புதல்ல ஏதோ அவங்களுக்கு நடந்திருக்கலாம், அற்புதமோ ஏதோ 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 சம்திங் இல்லாமல் இவ்வளோ ஓட மாட்டாங்கல்ல. இவ்வளோ தூரம் போனோம்னா ஏதோ அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி இருக்கிறதுனால தானே ஓடுறாங்க. நமக்கு இருக்க அந்த அளவு நமக்கு தெரியல. ஸோ இது மாதிரி ஓடுற ஓட்டத்தை இங்கே எழுப்புதல் என்று நாம் இங்கே சிந்திக்கவில்லை. அல்லேலூயா. இது ஓடுவாங்க, பிறகு காரியம் நடக்கும்போது ஓடுவாங்க, நடக்கலைன்னா ஓட மாட்டாங்க, மாறி மாறி இருப்பாங்கல்ல. எப்போவுமே அவங்க நினைக்கிறதுல நடக்கிறது வரைக்கும் ஓகே, இல்லைன்னா ஓட மாட்டாங்க. ஸோ ஒரு நன்மை கிடச்சுன்னா அது நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஜனங்கள் தேடி வர்றாங்க. அதை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திரளாய் அப்பம் பசித்ததுனால் என்னை தேடுகிறீர்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். இயேசுவை தேடி வர்றாங்க. தேடி தேடி ஜனங்கள் போகிறாங்க. எங்கே போனீர் தேடிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பின்தொடர்றாங்க. அப்போ அதை குறித்து சொல்லும்போது, நீங்கள் ஏன் தேடினீர்கள்? நீங்கள் அப்பம் பசிச்சதுனால தேடினீர்கள், அல்லைன்னா என்ன தேட மாட்டீர்கள்னு சொல்கிறார். சரி, வசனம் எடுத்தால் நேரமாயிரும். ஸோ எல்லாம் இருக்கிறது தான். ஸோ சாப்பாட்டுக்காக தேடினீங்க, எங்கே போனாலும் விருந்து கிடைக்கும் சாப்பிடலாம், அல்லைன்னா ஒரு சுகம் நடக்கும் விடுதலைக்காக தோடுறாங்க. நிறைய பேர் போட்டாங்க. இயேசுக்கு பின்னால் எவ்வளோ திரளா ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களாம். இதெல்லாம் கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்பா, ஆமாம் அப்படின்னு போயிட்டாங்களாம். ஸோ அப்படி தான் மக்கள் மனநிலை இருக்கிறாங்க. அதை குறித்து நீங்கள் யோவான் 6:68 தானே, அது பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் போய்விட மனசாக இருக்கிறீங்களா கேட்கும்போது யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவ காரியங்களை மையமாய் வைத்து ஓடுகிறது தான் ஒரு சரியான இழப்புதல். இப்போ புரிஞ்சல? அதான் பார்க்குறோம். இல்லாமல் இன்னைக்கு ஜனங்கள் நினைக்கிறதும் அநேகர் பேசுகிறதும் வேற ஏதோ பேசுகிறாங்க. அப்படி அல்ல. பரலோக ராஜ்யத்திலே நிலையுள்ள சுதந்திரம் உண்டு என்கிற ஒரு உணர்வு உண்டானதுனால தான் அந்த ஜனங்கள்லாம் கொள்ளையிட கொடுத்தாங்கங்கிறது தான் நம்ம எபிரேயரில் பார்த்த வசனம் இல்லையா? அப்போ எழுப்புதலின் அடிப்படை இந்த மாதிரி சில பூமிக்குரிய காரியங்கள் நடப்பதல்ல, அந்த கவர்ச்சியிலே ஓடுறதல்ல, அது அதை தாண்டியது. ஒரு வேளை இதெல்லாம் இழக்க வேண்டி இருந்தாலும் நித்தியமான நிலையான சுதந்திரத்தை குறித்த விழிப்புணர்வு உணர்வு உள்ளவர்களாய் ஓடுறவங்க தான் சரியான எழுப்புதலின் அனுபவம். அல்ல இல்லையா? இப்போ புரிஞ்சா? அவங்க எழுப்புதல் தான். அவங்கள நீங்கள் அணைக்க முடியாது. அது நாம் பல வசனங்களில் பார்த்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் இப்படி இவ்வளவு கடினமான சூழ்நிலை வழியாய் ஆதி திருச்சபையார் கடந்து செல்வதற்கு தங்களை எப்படி உற்சாகமாக ஒப்பு கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு கேள்வி இருக்குது. இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்னு கேள்வின்னா, அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட பிரசங்கம் ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு சுகம் தருகிறார், அற்புதம் நடக்கிறது, ஒன்று பூமியின் உயர்ந்த சாணத்தில் ஏற்று வரலாம், பல மாதிரி பேசி ஜனங்கள் ஓடுறாங்க. அந்த மாதிரி பிரசங்கம் கிடையாது. அன்னைக்கு பிரசங்கமே பரலோகம், நித்தியம், இது அநித்தியம். அப்புறம் அது தேவராஜ்யம், இது சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவராஜ்யத்தின் சித்தம் செய்யும்போது துன்பங்கள் வர்றதுங்கிறது வெளிப்படையாக சொல்லப்படுது. இப்போ ஆண்டவராகிய இயேசு லூக்கா 21:17 லூக்கா 21:17 நீங்கள் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டார். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் போற்றப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள்னு சொல்லியிருந்தா ஜனங்கள் ஈஸியாக வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். 15:19 நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து தெரிஞ்சு எடுத்ததுனால தான் உலகம் பகைக்கிறது. யோவான் 7:7 உலகத்தின் கிரியெல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது சாட்சி கொடுக்குறேன். இப்படி இன்னும் தெளிவாக சொன்னால் நீங்கள் யோவான் 14:27 உலகம் கொடுக்குற பிரார நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டார். அல்ல இல்லையும் இப்படி எல்லாம் கேட்டுதான் இந்த சீசர்கள் வந்தாங்க. இப்போ யோவான் 16:2 படித்தா உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கும் காலம் வரும். 33 உலகத்தில் ஒருத்தரம் உண்டு தான் இல்லைன்னு சொல்லலையே, தடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ அந்த அஸ்திபார உபதேசம் தெளிவாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த அஸ்திபார அப்போஸ்தல அஸ்திபார உபதேசம்னு சொல்லிக்கலாம். இதை அந்த உபதேசம் சரியாக இருந்தால் தான், அதை புரிஞ்சு ஜனங்கள் கடந்து வந்தால் தான் அவங்க கடைசி வரை நிற்பாங்க. அல்ல இல்லையா? வெறும் சுகத்துக்கு, விடுதலைக்கு, நன்மைக்கு, உலகத்தில் உள்ள காரியங்களை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வருவாங்க, கிடைச்சா வருவாங்க, கிடைக்கலன்னா போயிடுவாங்க. ஆமாம், நினச்சது மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு போயிடுவாங்க. இது அந்த நாட்களில் சபையிட்ட நிலைமை.
அந்த நாட்களுடைய சபை நிலைமை அப்படி கிடையாது. அவங்க பரலோக ராஜ்யத்தை புரிஞ்சு உள்ள வந்தாங்க. ஞானஸ்தானம் கூட அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெடியாவியான்னு சொல்லி ஸோ அந்த ஜனங்கள் கடைசி வரை நின்னாங்க. இப்போ சபையில் வந்து ஜனங்கள் நிற்கையில ஓடி போகிறாங்க, வரையில போகிறாங்கன்னு சொன்னால் அந்த சபை சரியான அடிப்படை சத்தியத்திலே கட்டப்படணும். ஏன்னா வசனத்தை உறுதிப்படுத்தும்படி தான் தேவன் அற்புதங்களை செய்தார் என்று அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பேசின வசனங்களை நாம் போய் பேசணும்னு வச்சுக்கிடுவோமே, உண்மை இல்லாத பேசினா அதை உறுதிப்படுத்த மாட்டார். நம்ம தான் சத்தம் போட்டே இருக்கணும், அதை போயிட்டே இருக்கோம், உறுதிப்படுத்த மாட்டார்ல. சத்தியத்தை உறுதிப்படுத்துகிற தேவ கிருபையை கிரியையை இந்த நாட்களில் சபையில் பார்க்க முடியல. அது காரணம் அங்கே சத்தியம் பேசப்படவில்லை. பொய் பேசப்பட்டா பொய் ஆவி தான் வரும், சத்திய ஆவி செயல்பட மாட்டார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். அதனால் தயவு செய்து பொய்யான காரியங்கள், நிச்சயமில்லாத காரியங்கள், தெளிவற்ற விஷயங்களை பேசாமல் அதை ஆண்டவட்ட தெளிவில்லைன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் செய்யலாம். இது சபை நடத்தும்போது நீங்கள் புரிய வேண்டிய விஷயம். இப்போ ஒரு கன்வென்ஷன்லாம் பிரசங்க மாதிரி போகும்போது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டு போயிடலாங்க. அவர் இனி எங்கே போகிறார், அந்த இடத்துக்கு போகிறாரு என்ன, ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாள் போகிறா இருக்கும். இங்கே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வர்றீங்க, இந்த ஜனங்கள் ஒவ்வொரு வாரமும் பல நாள் இந்த சபா வர்றீங்க, இப்படிலாம் வர்றீங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்குறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே நின்று நடக்குது, எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணும்போது தேவன் அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கு. நான் அடிக்கடி ஊழியக்காரர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் லட்சக்கணக்கில் ரூபா செலவாக்கி கன்வென்ஷன் நடத்தி என்னது பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் அழைத்து கொண்டு வரலன்னா வராது, அவர் நிலை நிறுத்தலைன்னா நிற்காது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி கவர்ச்சி பேசினாலும் நடக்க போகிறதில்ல. அதனால் இதை விட்டுட்டு ஆண்டவர் நம்முடைய சபையை குறித்து நம்பணும்ல. நான் ஒரு ஆளை வந்து நீங்கள் இந்த சபைக்கு போங்க, இந்த பாஸ்டர்கிட்ட போங்கன்னு நான் நடத்தி விடணும்னா அந்த பாஸ்டர் சபையை பற்றி எனக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும், ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும்ல. பரவாயில்ல, அது ஒரு நல்ல சபை. ஏன்னா நான் நிறைய சூழ்நிலைக்கு போகிறதுனால சில வேளை இப்படிப்பட்ட கேள்விகள் வந்துடும். பாஸ்டர் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நான் திணறி போவேன். இல்லையா, எத்தனையோ சபைக்கு போகிறேன், நான் எதை சொல்லுவேன், கூடுதல் குறை இருக்கும். நம்ம சொல்லி விட்டு ஒரு குறையை பார்த்துட்டான்னா இந்த பிரசங்க யாருக்கு எடுத்து போட்டான்னு சொல்லுவாங்க கடைசியில். சரி, அப்போது சத்தியத்தின் அடிப்படை இருந்தால்தான் சத்திய ஆவியானவர் வருவார், அதை தேவன் உறுதிப்படுத்துவாருங்கிறத மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். மீண்டும் சொல்கிறேன், முன்னால் வருது பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சிஎஸ்ஐ நாட்டியர் பேரேன். அந்த சூழ்நிலையிலேருந்து இங்கே வந்தவன். அங்கே உள்ள சூழ்நிலையும் நான் இங்கே உள்ள சூழ்நிலையும் நான் நிறைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஒரு கத்தோலிக்க ஃபாதர் ஆனாலும் ஒரு நாட்டியர் ஆனாலும் அவர் நிற்ப பார்த்துருக்கிறதுல அவர் அப்படி தான் நிற்கணும். அவர் பேசுகிறது ரொம்ப யோசித்து பேசுவாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசுவாங்க. ஒரு வார்த்தை தப்பிட்டுனா பிரச்சனை ஆகிடும், ஏன்னா அவங்களுக்கு படித்து கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜனங்கள் அந்த சூழ்நிலையை ரொம்ப பக்தியாக ஃபீல் பண்ணுறாங்க, பயத்தோடும் பக்தியோடும் அந்த சூழ்நிலையில் தான் எல்லா நடவடிக்கையும் இருக்கும். நான் பெந்தெகோஸ்தே சபையின் சூழ்நிலைக்குள்ளே வரும்போது நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு காரியம் உண்டு. ஏதோ தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டைக்கார மாதிரி ஒரு பெல்லும் பிரேக்கம் எல்லாம் ஆடிடுவாங்க. இல்லையா, எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்தது. என்னடா இது, நம்ம ஒரு ரொம்ப பக்தியான சூழ்நிலையில் அப்படியே பழகி வந்திருப்போம் இல்லையா, அப்படியே வந்துட்டு இது என்னது, ஒரு பெல்லும் பிரேக்கம் இல்லை. பக்தி வேண்டியதான், பயம் வேண்டியதான், பரிசுத்தாவின் வல்லமை வேண்டியதான். ஆனால் ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், ஆவியானவருடைய அதிகாரம் இருக்கணும். இல்லை அதை பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ பார்க்க முடியாமல் நான் சகிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஊழியத்தில் வந்துட்டேன், இதுக்கு தான் போக சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, சகிச்சிட்டேன். ஆனால் மற்றபடி ஜனங்கள் சகிச்சுக்கிட மாட்டாங்க. இல்லையா, இது என்ன வித்தையாக இருக்குது, இது என்ன கறக்குத்தனமாக இருக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த சூழ்நிலை ரொம்ப பக்தியாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப கட்டுப்பாடாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லையா, ஆதி பெந்தெகோஸ்தே சபை அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண பாஸ்டராக இருப்பார், பெரிய வரமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் 2 வார்த்தை சொல்வார், அதை ஆண்டவர் நிறைவேற்றிடுவார். ஒரு ஜெபம் பண்ணுவார், உடனே சரியாயிரும், அவ்வளோதான். அநேக சந்தர்ப்பத்தில் தலையில் கை வச்சு கூட ஜெபம் பண்ணதில்லை, எனக்கு தெரியும். ஆமாம், இங்கே 2 ஜெபம் பண்ணுவார், அங்கே தான் நிற்பாங்க, இவர் இங்கே 2 தான் ஜெபம் பண்ணுவார். ஓகே, ஆண்டவர் கிரியை செஞ்சிருவார். ஒரு சம்பவம் முன்னால் வருது. ஒரு தாயார் வந்து ஒரு பெரிய பழைய சபை, இப்போ அதுக்கு தொடர்ச்சி இருக்குது, அனுபவத்தோடு பேசணும். அங்கே வந்து நிறைய பேர் போவாங்க. ஸோ அவருக்கு ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னு போவாங்க. ஸோ இந்த தாயார் அங்கே வந்திருந்த வேலை எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு ஒதுங்கி ஓடிட்டாங்களாம். ஏன் ஓடிட்டாங்கன்னா, இவங்களுக்கு பிள்ளை கிடையாது, இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அது ரொம்ப வருஷமாக இல்லாததுனால அது ஏதோ சபிக்கப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் இவங்க பக்கமே யாரும் நிற்க மாட்டாங்களாம். யாரோ ஏதோ ஒரு வந்தாங்களாம், ஓடிட்டாங்களாம். இவங்களுக்கு இதை நினச்சி அழுக வந்துட்டு ஏங்கி அழுதுருக்காங்க. எங்கே, அந்த சர்ச்சுக்கு வந்த இடத்துல அழுதுருக்காங்க. அந்த நேரம் அந்த பிரதானமான ஐயா பாஸ்டர் அப்படி நடந்து வந்திருக்காரு. எதுக்கு அழுறாய்ன்னு கேட்டார். அது ஐயா இப்படி ஆகும், இப்படி எனக்கு பிள்ளை இல்லை தான், நான் வந்தேன், கொஞ்சம் வருஷமாக வரேன், ஒன்றும் நடக்கலை. ஸோ என்ன இப்படி அசட்டை பண்ணுறாங்க, எனக்கு அது ரொம்ப சங்கடம் ஆகிட்டு அழுதுட்டேன். அவ்வளோதான். அவர் ஜெபம் பண்ணலைங்க,
நீ வளர்க்க முடியாத பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தருவார், போ, முடிஞ்சு போச்சு. நிறைய பிள்ளைகள் அல்ல இல்லை பரவாயில்ல. நான் எதுக்கு சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை தான். ஸோ நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கணும், நம்முடைய செயலில் அதிகாரம் இருக்கணும். நாம் அதிகாரத்தை காட்டுறதில்ல, தேவனுடைய அதிகாரம், அதுதான் ரொம்ப முக்கியம். அல்ல இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். அல்ல இல்லையா? பரிசுத்த ஆவியை பற்றி கூட பேசலை, கை வைக்கலை, ஜெபம் பண்ணல, இறங்கினார். எவ்வளோ அற்புதம். நான் நிறைய இன்டர்நேஷ்னலி ஊழியங்களில் நடக்கிற ஹீலிங் வீடியோஸ் பார்க்குறேன். இங்கே நின்றுட்டே சொல்கிறாங்க, கமான் ஸ்டாண்ட் அப், வீல் சேரத்தில் கொண்டு வர்றாங்க, அவங்க எழுப்பி வர்றாங்க, படுக்கையோட கொண்டு வச்சிருக்காங்க, எழும்புங்கிறாங்க, ஜபிக்கலை, கை வைக்கல. அல்ல இல்லையா? இங்கே இருந்து அப்போ நான் யோசித்தேன், எஸ், அன்னைக்கு நடந்த காரியங்கள் இன்னைக்கும் நடக்குது. அப்போ நம்முடைய சூழ்நிலை பயபக்தியும் ஜாக்கிரதையும் எச்சரிப்போம் நாகரிகமானதாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் தேவனும் கிரியை செய்வார். நாம நாகரிக கடை நினைச்சா தேவன் கிரியை செய்ய மாட்டார் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணக்கூடாது இல்லையா? பரியாசத்துக்கு இடம் கொடுக்கப்படாது இல்லையா? நாமளும் பக்தியாக ஹேண்டில் பண்ணோம், ஜனங்களும் அதை பக்தியாக ஃபீல் பண்ணோம். அப்படி ஃபீல் பண்ணாதான் அவங்க அந்த சூழ்நிலையை விரும்புவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க பக்தி போயிடும். ஏற்கனவே அவங்க நல்ல பக்தியில் தான் வந்திருப்பாங்க. இது என்னடா இப்படி இருக்குன்னு அது இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சபையில் நிறைய நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க ரொம்ப பக்தியான சூழ்நிலையிலிருந்து இதுங்க வந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே அடைய வேண்டிய சில காரியங்களுக்கு ஆண்டவர் நடத்தியிருப்பார். நாம் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தணும். கெடுத்துறாதீங்க. தவறான வார்த்தை போட்டுறாதுங்க, அல்லனா வேற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, சொல்லுறது உண்டு. சரியா? சரி, அப்போ இப்படி பக்தியாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? எழுப்புதல் வந்த போதும் இந்த பாடுகள்லாம் உலகத்தில் இருக்குன்னு படிப்பித்தபடினால் அவர்கள் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கத்துக்கு வந்தார்கள். அப்படிதான் இயேசு பிரசங்கம் பண்ணார். பேதுரு சொல்றார் 1 பேதுரு 2:21, அவர் பாடுபட்டார். இயேசு தான் டைட்டில். என்ன சொல்றாங்கன்னா, இயேசு பாடுபட்டார். பொதுவாக இந்த நாட்களில் சில போதனை உண்டு, இயேசு பாடுபட்டார், அப்போஸ்தலர்கள் பாடுபட்டார்கள், நம்ம இனி பாடுபட வேண்டாம், அவர் சுமந்துட்டாரு, நம்ம சுமக்க வேண்டாம்னு ஒரு தியரி பேசுறாங்க. அது 100க்கு 100 எனக்கு சரியா தெரியல. ஏன்னா வசனம் அப்படி சொல்லுது. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அது அப்போஸ்தலர் 1 பேதுரு 2:21, அவர் பாடுபட்டார். முதலாவது வார்த்தை இயேசு பாடுபட்டார். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அல்ல, அப்ப இயேசு பாடுபட்டார், அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தி தான் சொல்லியிருக்காங்க. அவர் பாடுபட்டார். உங்களுக்கு பாடே வராதுன்னு சொன்னால் ஜனங்கள் வருவாங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, அப்புறம் கஷ்டம் வந்தோன்னு ஓடிடுவாங்க. இந்த பிரசங்கர் போய் சொல்கிறாரு, பாடே வராதுன்னு சொன்னார், கஷ்டம் வராதுன்னு சொன்னார், இப்போ கஷ்டம் வந்துட்டு தப்பாயிட்டு இல்லை, தொடக்கத்திலே இல்லைப்பா, இதெல்லாம் மாறி மாறி இருக்குது, தேவன் கிருபையாக தாங்குவார்னா ஓகே இந்த பாச சொல்லி சரிதான், நாங்கள் கிருபையினால கடந்து போகிறோம். அதனால தான் பேசும்போது கவனமாய் ஓவரா, ஏன்னா தேவ சமூகத்தில் நிற்கிறோம்ல, வார்த்தை சுருக்கமாக இருப்பதா. நம்ம ரொம்ப கூட்டி பேசினா பிரச்சனை. இந்த நாட்களில் அந்த பிரச்சனை இருக்குது. முந்தின நாட்களில் ரொம்ப பயந்து தான் பேசுவாங்க, தேவையெல்லாம் பேசிட மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. பேசுகிற இந்த இடத்துல நிற்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. அது இன்னைக்குள்ள சூழ்நிலை வேறு, அதை நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்ல இல்லையா? 1 பேதுரு 4:4, அந்த துன்மார்க்க உலகிலே நீங்கள் குலையாதபடினாலே ஆச்சரியப்பட்டு தூசிக்கிறாள். அப்போ உங்களை ஏன் துன்பப்படுத்துறாங்கன்னா, நீங்கள் அவங்கள போல குழஞ்சி அவங்கள போல இருந்திருப்பீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஆண்டவர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தராக இருக்கும்படி உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அது லேவி 20:26 படிக்கிறோம். இங்கே பேதுரு 1:2 9 அங்கே படிக்கும்போது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்தமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதனால தான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி. நீங்கள் நல்லா கவனிக்கணும், நாம் உலகத்தோடு ஒத்து இணைஞ்சு எப்படி வேணாலும் போயிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது பாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் 2:8-9 சரிதானே? சரி, ஓகே 8. அப்போ நம்மை பரிசுத்த சந்ததியாய் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி பிரித்தெடுத்துருக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள்னு சொல்லிக்கிட்டாலும் அப்படி குழந்தைகளை மாறிட முடியாது. அவர் தம்முடைய ரத்தத்தால் சுத்திகரிக்கணும், ஆவியினால் முத்திரை போடணும்லாம் நிறைய விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த சூழ்நிலைக்கு வரும்போது நம்மை தூசிக்கிறார்கள். அல்ல இல்லையா? அவங்களும் வேண்டாம், நாங்கள் கடவுளுக்குள்ள குழந்தை இல்லையா, நாங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டோமா, அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு அவங்க ஒரு வேளை நினைச்சு கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளும் அந்த கற்பனையில் இருந்திருப்போம். ஒரு கட்டத்தில் தேவன் நமக்கு ஒரு வெளிச்சம் தருவார். இல்லை நீ இப்படி தப்பாக நினைக்காத, என் பிள்ளையா இருக்குன்னா அது யூனிக் டிஃப்ரெண்ட் இல்லையா, சம்திங் டிஃப்ரெண்ட் தானே, அது வித்தியாசமான ஒரு அனுபவம். நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய பாரம்பரியங்களையும் கதைகளையும் உலக வழக்கங்களையும் வச்சுட்டு உன்னை நீதீகரிச்சுக்கிடாது. ஏன்னா எல்லா மார்க்கத்தை சேர்ந்தவனும் கத்தோலிக்கனும் ஒன்னாக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு ஒட்டிட்டு தைரியமாக உட்காந்துறான். சிஎஸ்ஐ காரனும் அப்படியே உட்காந்துறான். மற்றவங்களும் சரி, மற்ற மார்க்கம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க.
ஆனால் யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்களுங்கிறத தேவன் அங்கீகரிக்கணும். அது ஒரு தனி அனுபவம், அது வேறுபடுத்தப்பட்ட அனுபவம் இல்லையா? அது பிலிப்பியர் 2 அது 2:9 அது என்ன சொல்லுது? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே மாசற்றவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்கள் மாசற்ற தேவனுடைய பிள்ளை. நல்ல கவனிங்க, 4 பக்கம் வேற மாதிரி இருக்கு. நீங்க தேவ பிள்ளைகளாக இருக்கும்படி பரிசுத்த சந்ததியாய் அழைக்கப்பட்டு வேறுபாடு, அதுதான் வேறுபாடுன்னு சொல்லுது. செப்பரேட்டட் லைஃப், வேறுபாடுனா அதுதான். இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரும்போது மற்றவர்கள் நம்மை ஐயோ நீங்க மட்டும் தான் சொர்க்கமோ, நாங்க எல்லாம் இல்லையோ, நேற்று தான் வந்தியலோ, இப்படி எல்லாம் பல விதத்தில் நம்மை தூசிக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட தூஷணம் ஏற்படுகிறது இல்லையா? சகிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அது 1 பேதுரு 4:12-14 இப்படி சொல்லுவார், உங்கள் நடுவை பற்றி எறிகிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகையாமல். வார்த்தையை பத்தியெல்லாம் இந்த அக்னின்னு சொன்னா நான் பிராக்டிக்கலா பேசுறேன். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும், அக்னி பற்றி எறிகிறது மாதிரி பிரச்சனை பாஸ்டர், அந்த பக்கம் பிரச்சனை இந்த பக்கம், இது எப்படி வருதுன்னு தெரியல, பற்றி அக்னி மாதிரி புதுமையா இருக்கு. நான் ஆரம்பத்தில் குழம்பி இருக்கேன், இது என்னடா இது, எதிர்பார்த்த நம்ம எல்லாம் கரெக்டாக தான் நடக்கிறோம், ஒரு பாவம் செஞ்சுட்டோமோ அப்படியெல்லாம் சிந்திச்ச காலம் உண்டு. இல்லை, தேவ பிள்ளைகளா இருக்கும்போது விசுவாசத்தினுடைய அக்னி அஸ்திரங்களை எய்கிறான், நம்ம சுத்தி எய்கிறான், 4 பக்கம் எய்கிறான். இப்படிதான் விசுவாசிகள் கடந்து போயிருக்காங்க. புதுமைன்ட்டு நினைக்காதுங்க, அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதுனால் களி கூறுங்க இல்லையா? பாடுகள், இயேசுக்கு பாட்டில் பார்ட்னர்ஷிப்னு சொல்றாரு. ஸோ இயேசுவின் சீடர்களாய் மாறும்போது அதனால தான் தன்னை தான் வரத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. நல்ல கவனிங்க, சிலுவையை ஆராதிக்கிறது இல்லை, சிலுவையை சுமக்கிறது. இது கிறிஸ்டியானிட்டிக்கு தெரியல. அவங்க சிலுவை பாவ மன்னிப்புலாம் முக்கியப்படுத்துறாங்க. கேத்தலிக்கில் சிலுவை ஆராதிக்கிறாங்கல்ல, குருசடியெல்லாம் வச்சு குருசடி மார்க்கங்கிறாங்க. இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை சிலுவையை எடுக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்து தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஆண்டவர் சீடர்களை அழைக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது உங்களுக்கு நமக்கு வசனம் தெரியும். அது மத்தேயு 16:23-24 கிட்ட வரும். 24 என்ன பின்பற்றினோம்னா சிலுவை எடுக்கணும். இப்ப புரியுதா? அப்ப இயேசுவை பின்பற்றுறது ஆடம்பர மார்க்கம் கிடையாதுங்க, அது சிலுவையின் மார்க்கம். அது துன்பம், அவமானம், நிந்தை, இயேசு கடந்து போனது, அப்போஸ்தலர் கடந்து போனது பாதிதான் என்கிறத தெளிவா படிப்பிச்சுட்டாங்க. அல்ல விஷயம் என்னன்னா அவர்கள் அதை படிப்பித்தார்கள். அப்போஸ்தலர் அதை குறித்து மறைச்சு வைக்கல. நல்ல கவனிங்க, ஒரு சரியான எழுப்புதல், பரலோக எழுப்புதல் வரணும்னா இந்த அடிப்படை நமக்கு தேவை. இதெல்லாம் இந்த ஆடம்பர பிரசங்கம் இல்லைன்னா கவர்ச்சி பிரசங்கம்னு சொல்லு, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்ப பரலோக எழுப்புதல் வராது. அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. நீங்க அப்போஸ்தலர் 14:22 அழகா நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்படி அவர்களுக்கு சொன்னார். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம துன்பங்கள் வழியா தான் பரலோகத்துக்கு போனோம் அப்படி கேட்டாங்க. அப்படியா? இப்போ பிரசங்கியாரா, இப்போ துன்பங்கள் வழியா பரலோகத்துக்கு போனோம்னா இப்போ யார் வருவா? ஒரு பிரசங்கியார் கேட்டார், இந்த வசனத்தை சொல்லி கேட்டார். இப்படி நம்ம பிரசங்கம் பண்ணா யார் வருவா? சரி, ஒரு தரம் வராண்டா, நீர் ஒன்று செய்யும், ஓத்திரம் இல்லை, கஷ்டம் இல்லை, சந்தோஷமா போகலான்னு பிரசங்கம் பண்ணோம். ஆழ்வா வராவலாம்னு பார்ப்போமே, அப்படி பிரசங்கம் பண்ணி பாருங்கன்னா அதுவும் கொஞ்ச நாள் தான் வராவ, எல்லாம் வரத்தானே செய்யுது அப்படின்னு நேரத்தை சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருந்தா அது வரைக்கும் இருந்திருக்கேன்ல. நீர் இப்போ தலைகளா பிரசங்கம் பண்ண போய் அது நடக்கல, வேற மாதிரி போச்சு, ஜனங்கள் போச்சு. இந்த உலகத்துல எவன் கஷ்டம் இல்லாமல் போறான்? ஒருத்தன் பாடு பயங்கரமா இருக்கு. ஊழியக்காரர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ரோட்டோடு மினிக்கிட்டு நடப்பாங்க. எங்கள்கிட்ட தானே வந்து சொல்லுது, பிரசங்க யாரு எங்க காரமா இப்படி இருக்கு, எங்களுக்கு தானே தெரியும். ஸோ ஏன் போய் சொல்லுது? உண்மைதாம்மா, பாடு இருக்கு, கஷ்டம், பரலோகத்துக்கு போவோம், அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுனால தான் அவர்கள் தெளிவாய் போனார். 2 தீமோத்தேயு 3:12 தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லியாச்சுங்க. 2 தீமோத்தேயு 4:5 சுவிசேஷனுடைய வேலை செய், தீங்கு அனுபவி. 2:3 நல்ல போர்ச்சேவகனாய், 2 தீமோத்தேயு போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. இது போராட்ட காலம்பா, இது இளைப்பாடுற இடம் இல்லை என்று தெளிவாய் சொல்லிவிட்டார்கள். அதனாலதான் இந்த சபைக்கும் குருசடி மார்க்கத்துக்குள்ள வேறுபாடு. சபை இப்படிதான், இதெல்லாம் இருக்கு, இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம், யதார்த்தத்தை சொல்லி அவர்களை நிதானமாய் புரிய வச்சு தேவன் இழுத்துக்கொள்ளாவிட்டால் வரமாட்டான்னு இருக்கு. நம்ம ரொம்ப கவர்ச்சி சொல்லி நடக்காது. அப்படி நிதானமாய் போற அனுபவத்துக்கு வரும் சபை. குருசடின்னு சொன்னா அதில் கோபுரம் ஜபக்கோரெலாம் பார்க்குறீங்க. இது இந்த சைடு அதிகம் சொல்ல மாட்டாங்க. ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துகிறாரு, அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாருன்னு ஏதோ பேசி
அது ஒரு விதமாக நடக்கும். அது மாறி மாறி 3 மாதத்துக்கு இருக்கா புது பேட்ச் வர்ற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல முன்னால், இந்த மாதிரி இதெல்லாம் 3 மாதத்துக்கு இருக்கா புது பேட்ச் வரும். ஸோ இதுக்கு பேர் சபை கிடையாது. இப்போ நாம் சபையினுடைய அஸ்திவாரத்தில் தான் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த சபைக்கு உள்ளே சபைக்காக ஏற்படக்கூடிய எழுப்புதலை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்கள். இந்த மனநிலைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தான் அந்த எழுப்புதல் ஆவி உங்களுக்குள் செயல்பட முடியும். அல்ல இல்லையா? சும்மா சுகத்துக்கு நன்மைக்கும் பேக்கை நோக்கி வந்துட்டு போனால் குருசடி ஆவி வரலாமா இருக்கான், குருசடி ஆவி வரலாமா இருக்கலாம், பரலோக ஆவி வராது. இந்த இயேசு அப்போஸ்தலர் நடத்தின ஆவி வராது. ஆகவே தான் சபையை முறையாக நாங்கள் அதை திருப்பி விடுகிறோம். 2 கொரிந்தியர் 11:3 வசனத்தில் வந்தால் இன்றைய சபையை குறித்த ஒரு பிக்சரை நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே என்ன சொல்றார்? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமா என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை, தட்ஸ் தி பாயிண்ட். கிறிஸ்துவை பற்றிய உண்மையை தான் சிந்திக்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் உண்மை ஜெனியூன் எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். இந்த உண்மை, கிறிஸ்துவை பற்றிய உண்மையை விட்டு தவறான காரியங்களை நம்ப வைக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் சிக்கி இருக்கிறோம். இதுதான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். நமக்கு ப்ரெசன்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய என்வாரன்மெண்ட் சரௌண்டிங் வந்து ஒரு தவறான பிலீஃபில் டோட்டலி குளோபலி உலகம் முழுசும் தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு தவறான லைனில் போயிட்டுருக்கு. ஸோ நாம் அதுக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுனால இதில் உண்மை எது சரி எதுங்கிறத புரிய முடியாத ஒரு சூழலுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய பொய்யான காரியம். நீங்கள் அடுத்த வசனத்தில் வந்தால், ஏனெனில் உங்களிடத்தில் வர்றவங்க இன்னொரு இயேசு இங்கே நம்ம பார்த்து சிந்திக்கிற இயேசு அல்ல, வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், அதான் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், இதெல்லாம் வந்தால் சகிப்பீர்களே. இப்போ அது வந்துடுச்சு. அது நடந்துட்டு இருக்கிறதுனால தான் சரியான ஒரு எழுப்புதல் வர முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி நமக்கு சரியான ஜெனியூன் சரியான எழுப்புதல் இயேசுக்குள்ள அப்போஸ்தலருக்குள்ள இருந்த அந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லுதான் இந்த அடிப்படைகளை நாம் இப்போது திருத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் கடந்து வரும்போது தான் வாழ்வு, நான் சொல்லுவேன்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்தில் ஒன்று நீங்கள் சர்ச்சில் திருமணத்துக்கு சொல்லுவ மாதிரி, அப்போ ஆண்டவரோட அப்படி தான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து சேருகிறவரை உமக்கு பின்னாலே நடப்பேன். நல்ல இல்லையும் சிலுவை சுமக்கிறதா இருந்தாலும் ஆமாம் நான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணத்தின் அனுபவம் நமக்கு இந்த நாட்களில் உண்டாகணும். அல்ல இல்லையா? கவனிக்கிறீங்களா? நீங்கள் அதில் அர்ப்பணிச்சு உண்மையாக நடந்து பாருங்கள். ஏன்னா அநேக வேலையில் நாங்கள் அநேகருக்காக ஜோம் பண்ணுறோம், திருப்பி பிரச்சனைகள்லையும் கட்டுகள்லையும் அகப்படுறாங்க. இங்கே வந்து ஜோம் பண்ணியாச்சு, கட்டாக விட்டாச்சுங்க, வீட்டுக்கு போனோன்னா அங்கே வேற ஒரு கட்டு வருது. ஏன்? இவங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய ஜெனியூன் வல்லமை இல்லை. சும்மா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், குழந்தைய மாதிரி ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். முந்தின காலத்தில் அப்படிதான் சிலர் ஜப வீட்டிலேயே போட்டு வச்சிருக்கணும். எப்படியா? ஜப வீட்டில் தொடக்கத்தில் சொல்லிடுவாங்க, அந்த நாள் ஜப வீட்டில் வந்து இரு, அப்படியே இருந்து அவங்கள பலப்படுத்தி விட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அல்ல இல்லை. 2 கொரிந்தியர் 8:5 வசனத்தில் ஒரு சபையார், மக்கதோனியா நாட்டு சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபை, அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் உதாரத்தமாய் கொடுத்தார்கள், தங்கள் திராணிக்கு அதிகமாய் கொடுத்தார்கள், தேவனுடைய பணிக்காய் தேவனுடைய காரியங்களுக்காய் உதாரத்தமாய் கொடுத்தார்கள். எப்போ கொடுத்தார்கள் என்று சொன்னால், நிறைய ஆசீர்வாதம் தலைக்கு மேலே வந்து இறங்கின பிறகு கொடுக்கல, இறங்கின பிறகு கொடுக்க மாட்டாவ, இந்த கஷ்டப்படுற காலத்தில் கொடுப்பாவ. பிறகு இவ்வளோ ரூபா கொண்டு ஊழியத்தில் கொடுக்கணுமா, பிரசங்கியாருக்கு கொடுக்கணுமா, எப்படியா அவர் 50-100 கொடுக்கலாம், இதெல்லாம் கொண்டு கொடுக்காது அப்படி இல்லையா? மக்களுக்கு மனநிலை அப்படி இருக்குது. நான் ரொம்ப பேச விரும்புறதில்ல, ஆனால் அது முன்னால் வருது பாருங்க. ஒரு கூலிக்காரன் வேலை செஞ்சால் ஒரு நாள் 1000 ரூபா சம்பளம் தானே, 1000 ரூபா 1000க்கு மேலாம் சம்பளம் இருக்குது. வேற உலகத்தில் ஒரு காரியம்னா இத்தனை ரூபா கட்டி வேணா கட்டி வச்சுட்டு தான் அங்கே போக முடியும்ல. அது ஒரு காலேஜ் ஆகட்டும், ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஆறு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இவ்வளவு கட்டி வச்சாதான் அங்கே போகணும். ஆமாம் கொடுக்கணும் இல்லைன்னா டாக்டர், பெரிய டாக்டர் இல்லையா ஆச்சு. இப்போ பிரசங்கியார் அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தின் பகுதியில் வந்தால் இதெல்லாம் கொடுக்கணுமா? அப்போ ஊழியக்காரனை அற்பமாக என்னது தானே? ஊழியக்காரனை அற்பமாக என்னன்னா அவரை அழைச்சவர் இதாகும் பிரச்சனை பாருங்க. நமக்கு மனசுல வாய் நிறைய பாசர்னு சத்தம் போட்டு தான் மிச்சம். மனசுக்குள்ள ஒரு டாக்டருக்கும் வேற ஒரு யாருக்கும் மற்ற ஆளுகளுக்கும் கொடுக்கல மரியாதை நம்ம தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் உண்மையில கொடுக்கறதில்ல. பிறகு எப்படி நன்மை வரும்? நீங்க சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் பேசணும்னு ஆசை கிடையாது. ஆனால் அந்த இதை கவனிக்கிறேன், அந்த ஜனங்களுடைய மனநல வாய் ஜாலத்தில் தான் நிற்கிறான், கிரியையில் நிற்க மாட்டேங்கிறான். அவன் தேவன் இருதயத்தை பார்க்குறாருல. இந்த சபையார் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்து, அந்த வசனத்தை கொஞ்சம் படி பார்ப்போம், அதில் சில வார்த்தை உண்டு. 8:1 இருந்து படி. மிகுந்த உபத்திரவம், சோதிக்கப்பட்டார்கள், கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள். தட் வேர்ட் அதுக்குதான் வாசிக்க சொன்னேன். என்னது? கொடிய தரித்திரமான நிலையில் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தார்கள். எப்படி இருந்திருக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிங்க. நமக்கு ஒரு சின்ன குறை,
பார்த்தா சில ஆளுவ சொல்லது கேட்டால் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுட்டு ஒன்றும் காட்டாமல் கர்த்தர்கள் சந்தோஷமாக ஊழியத்துக்கு போவோம். எங்கள்கிட்ட ஜபிக்க வர ஆளுகள் சொல்லு கதையை கேட்டா ஆட்டா தெய்வமே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது பணக்குழப்பு தானே, இது பணக்குழப்பு, இது வேற காரியத்தினால வந்த பிரச்சனை. நாங்கள் என்னெல்லாம் பிரச்சனை வேதனையில சுமச்சிட்டு ஆண்டவர் கிருபையினால ஓடிட்டு இருக்கோம். அப்போ பிரச்சனைங்கிறது பிரச்சனையில இல்லை, மனசுல இருக்கு. இப்போ இங்கே என்ன வருதுன்னா, அவங்க கொடிய தரித்திரம் உட இருந்தாலும் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் வாசி 2 வசனம் வேற வார்த்தை இருக்கா பார்ப்போம். அவர்கள் திராணிக்கு தக்கதா இல்லாம மிஞ்சி கொடுத்தார்கள் என்பதற்கு சாட்சியா இருக்கிறேன். வார்த்தை செய்யப்படும் பங்கையும் ஏற்றுக்கொள்ளும்படி அடுத்தது மிக எப்படியாவது வேண்டிக் கொண்டார், கம்பல் பண்ணார். அப்புறம் நினைத்தபடி கொடாமல் சத்தத்தினாலே. அடுத்த வார்த்தை முன்பு தங்களை தேவனுக்கும் ஒப்புறது. அல்ல இல்லையா, அந்த வார்த்தைகளை பரவக்குள்ள மிகுந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்து. எப்படி இருந்த சந்தோஷம்? வறுமையில் தரித்திரத்தில் எப்படி சந்தோஷம் வந்தேன்னா, அதான் நான் முதல்ல வார்த்தை படிச்சுட்டேன்ல, பரலோகத்தில் நிலையுள்ள சுதந்திரம் உண்டு என்று அறிந்து அந்த உணர்வு அவர்களுக்குள்ள இருந்ததுனால சந்தோஷப்பட்டார்கள், அதிகமாய் கொடுத்தார்கள். முதலாவது தங்களை தேவனுக்கு, அந்த வார்த்தையை பாரு, அல்ல இல்லையோ ஆழமா இருக்கு இல்லையா? ஆமா, 10ல் 1 கொடுக்கறது பற்றி இருக்க பேச்சு. அவங்க முழுசா தங்களை கொடுத்துட்டா, அல்ல இல்லை முழுசா ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தரித்திரம் கொடுக்க ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே இருந்தே கொடுத்தாரு. ஆதி திருச்சபையார் எல்லாத்தையும் விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். எதுக்கு சொல்லுகிறேன்? அவர்களுக்குள்ளே இருந்த எழுப்புதலை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள பிரயாசப்படுகிறோம் இல்லையா? சரி, அந்த அளவு மனசை பொக்கிஷத்தை பரலோகத்தில் வச்சுட்டான். அதனால ஒரு சந்தோஷம், சேர்த்தா அங்கே போயிடலாம், சீக்கிரமா அங்கே போயிடலாம். இந்த சாப உலகத்துக்கு மேலே மனசே வைக்கல. அந்த சந்தோஷம், அந்த எழுப்புதல் என்று சொல்வது, அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள்னு சொல்வது இப்படிப்பட்டது. இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியணும், கர்த்தர் புரிய வைப்பார். அப்போஸ்தலர் 16:22 நீங்கள் 26 வரை போனால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிறான். காலை கட்டி இருக்கு, கையை கட்டி இருக்கு, காலை கட்டி இருக்கு. ஓகே, இருட்டு, ஜெயிலுக்குள்ள அடைச்சி போட்டிருக்கு, எல்லாம் போயாச்சு. இப்போ என்ன நடக்கு? அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். இந்த நான் ஒரு பிரசங்கியார், இதை எப்படின்னு நான் விளக்குறதுக்கு எனக்கு சிரமம் உண்டு. காலை கட்டி போட்டிருக்கு, இருட்டில் போட்டிருக்கு, அடைச்சி போட்டிருக்கு, உனக்கு பாட்டு வருமா என்ன? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சுயமாக செஞ்சதா நான் நினைக்கல, பரிசுத்த ஆவியானவர் பாட வைத்தார். அல்ல இல்லையா? இப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்துங்க. ஆமா, இந்த மாம்ச சரீரத்துக்கு பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆவி, உன்னதத்திலிருந்து வந்த ஆவி, பரிசுத்த ஆவி. அதான் சொல்லியிருக்கு இல்லையா, நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த ஆவி உள்ள இருந்து பாட வச்சுட்டு, விளைவு சங்கிலி எல்லாம் ஆத்துட்டு, கதவு திறந்துட்டு, நிலநடுக்கம் உண்டாயிட்டு. அல்ல இல்லையா? என்ன சொல்லுறீங்க? அப்போ மனசுல அந்த ஆண்டவருக்கு அடிபட்டு தான் உள்ள சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான், அங்கே போட்டிருக்கு. ஸோ எப்படி அந்த பரலோக சிந்தை அவங்க மனசுல ஆழமாய் பதிர்ந்திருந்தது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர் 8:35 39 வரை மரணமோ நாசமோ படிங்க சீக்கிரம் மாசமோ பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, வஸ்திர குறவு, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றையும் அன்பு கூறுகிறவராலே ஐயோ மற்றிலும் இல்லையோ. பத்தியலா எப்படி ஜெயம் கொள்ளுகிறாங்கன்னு பத்தியலா? இந்த எழுப்புதல் அனுபவம் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு வேணும். எதுவும் என்ன அசைப்பதில்லைன்னு சொல்லக்கூடிய என்ன வேணும்? எழுப்புதல் அனுபவம் வேணும், வரணும்ங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதனால தான் இந்த எழுப்புதல் அனுபவத்தை உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆடம்பரத்தனமான எண்ணங்களை எல்லாம் விட்டு தேவ சித்தம் செய்யும்படி. இன்னொன்று, நீங்கள் அப்போஸ்தலர் 7:55 படிச்சாச்சுன்னா, ஸ்தேவான கல்லறிஞ்ச சொன்னனே, இங்கே கல்லறை அவன் மேலே பார்க்குறான், பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சலில் இயேசு நிற்கிறதை அவன் பார்க்கிறான்ங்கிறது. அதாவது இந்த எழுப்புதல் எங்கே போகுதுன்னா, எழுப்புதல் இந்த உலகத்தில் அவங்களுக்குள்ள வந்து உபத்திரவங்களால் அதை அணைக்க முடியலை, மரண பரியந்தம் சாவ கடந்த அந்த எழுப்புதல் போகுது. இதுதான் ஃபைனல் கிளைமேக்ஸ். கமான், எழுப்புதல் இங்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு அணைஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. சாகும்போது கூட அதோ இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லி அது சாவையும் கடந்து சரீர வாழ்வையும் கடந்து செல்கிறதை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். நீங்க 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்கு வச்சிருக்கு, இது எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சாகிற வேலை சொல்ற வார்த்தை. அப்ப எழுப்புதல் எங்க வர போயிருக்குன்னு பாருங்க. சாவாலும் தனிச்சுக்க முடியல, நிறுத்த முடியல. நான் நல்லா போடுறேன், நீ நல்ல போராட்டத்தை போராடு. அது 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கும் போது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொன்னார்.
இவ போராடி நான் முடித்தேன்னு சொல்லுகிறார், முற்றிலும் வார்க்கப்பட போறேன்னு சொல்றார். நான் போறேன், நீ தீங்கு அனுபவி, வேலை செஞ்சுட்டு வந்து சேரு, இது மாதிரி ஓடுறவங்களுக்கு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த எழுப்புதல் சாவை கடந்து அது செயலாற்றுகின்றது என்ற ஒரு காரியத்தை இங்க புரியணும். 2 பேதுரு 1:13-15 பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்னது? நான் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரமாய் போகிறது நேரிடு, நான் சீக்கிரமாய் போக வேண்டி இருக்கும், இந்த சாவ போறேன், சீக்கிரமா சாவை சந்திக்க போறேன் என்பதை அறிந்து இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுகிறேன். அவர் சொல்றார், நான் போன பின்பு நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நினைவர வைக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும் இல்லையா? எப்படி நாம வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு போயிருக்கலாம்ல, அவர் அப்படி செய்யல, அவங்க அப்படி செய்ய முடியல. இல்ல 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 இதை விட்டுறக்கூடாது, இவர் தான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள்னு சொன்னது இந்த பேதுரு தான், அவருடைய அடிச்சவடியில் நடந்து வரும்படி பாடுபட்டார்னு சொன்னது இந்த பேதுரு தான். இவர் தான் சொல்றார், நான் போன அப்புறம் இதெல்லாம் ஞாபகத்தில் வைக்கணும்ல, அதனால எழுதி வச்சுட்டு சாவத்தான் போறேன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப அந்த இழப்புதல் எங்க வர போயிருக்கிறதுங்கிறதை இந்த பகுதியிலே புரிந்து கொள்ள 2 தீமோத்தேயு 4:2-5 வரை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணு, இச்சைக்கேற்ற போதவர்களை சேர்த்துக்கொண்டு நிறைய பேர் ஓடினால நீ கவலைப்படாத, சுவிசேஷனுடைய வேலையை செய், தீங்கு அனுபவி என்று சொல்லி முடித்து விட்டு போறதை பார்க்கிறோம். அப்ப இந்த எழுப்புதல் ஆவி எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆமா பிரசங்கியாரு, இப்ப என்னத்தையோ எழுப்புதல் சொல்லு, இது எங்க கிடக்கு, இங்க பாக்குற உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்க கேட்கறதுக்கு இது எங்க இருக்கு? இந்த மேன்மையான எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தர வேண்டும், நம்ம விரும்புகிறோம், அதை வாஞ்சிக்கிறதுனால தான் அதை பற்றி திருப்பி 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 அக்கு வேற ஆணி வேற சிந்திக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்கிறார், தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, நிலையான சுதந்திரம், நித்திய ராஜ்யத்தின் அனுபவம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருந்தபடினால் விசுவாசிகள் இந்த கடினமான சூழ்நிலையை கடந்து சென்றது போல நாமும் நித்திய கன மகிமை உள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாருங்கிற விசுவாசத்தை உறுதியாய் பதித்து வைத்துக் கொள்வோம். பேய்க்கும் நோய்க்கும் பிரச்சனைக்கு மட்டும் வராத, இதை தூக்கி தூர போடு, அது நடந்தா நடக்கட்டும், எனக்கு அங்க போய் சேரணும்ப்பா, இதெல்லாம் நடந்தாலும் கல்லாறு தானே, மலர் விளையம் தானே, இல்லை எனக்கு ஜீவ கிரீடத்துக்கு போனோம், மலர் விளையத்துக்கு போக முடியாது. ஒரு நல்ல உணர்வை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.